தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நான் ஒரு 2 எறும்பை பற்றி கதை சொல்லுமே. 2 எறும்புக ஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்போ ஒரு எறும்பு என்ன செஞ்சுருக்கு, அரிசி எடுக்க போகும். ஒரு எறும்பு தண்ணிக்கு போகும். அப்போ அந்த தண்ணிக்கு போன எறும்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. அரிசி எடுக்க போன எறும்பு வரலை. ஒரு அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, 3 நெல்லுக்கு வேலை பார்த்துட்டு வந்து 3 நெல்லை உரலில் போட்டு குத்தி அந்த 3 அரிசி எடுத்து வச்சுட்டு உழ வைக்க போயிருக்காங்க. அதுக்குள்ளேயே இந்த எறும்பு வந்து இந்த 2 எறும்பில் ஒரு எறும்பு பேர், அரிசி எடுக்கிற எறும்பு பேர் சுள்ளான், தண்ணிக்கு போகிற எறும்பு பேர் உள்ளான். அப்போ இந்த சுள்ளான் என்ன செஞ்சுருக்கு, அந்த ஒரு அரிசியை போய் தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு வந்தோடனே இந்த அம்மா வந்து தேடி பார்த்துருக்குங்க. 2 அரிசி தான் வந்திருக்கு, ஒரு அரிசி இல்லை. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, வந்து அரிசியை தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த எறும்பு சுள்ளான் வந்து அந்த அரிசியை தூக்கிட்டு வந்திருக்கு. சுள்ளான் தூக்கிட்டு வந்தோடனே அந்த அரிசியை நான் 2 நெல்லுக்கு வேலை பார்த்துட்டு வந்து 3 நெல்லுக்கு வேலை பார்த்துட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த 3 அரிசியில் ஒரு அரிசி நீ தூக்கிட்டு போறியான்னுட்டு வந்து அந்த எறும்பு நசுக்கி கொண்டுட்டு அந்த அரிசி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ உள்ளான் அனுசரி தண்ணி தூக்கிட்டு வந்துச்சுட்டு உள்ளே 2-3 நாளாக எறும்பை காணான்ட்டு சுள்ளானை காணாமேன்ட்டு உறங்கி போய் மறுநாள் கடலுக்கு தண்ணிக்கு போயிருக்கு வழக்கம் போல். அப்போ கடலுக்கு கேட்டிருக்கு, ஏன் உள்ளானே நீ நேற்று நல்லா தானே தண்ணிக்கு வந்தேன், இன்றைக்கி ஏன் உறங்கி போய் வரேன்னு கேட்டிருக்கு. ஏன் 2-3 நாள் நீ வரலன்னு. அப்போ சுள்ளானை காணோம், சுள்ளான் எங்கேயோ போய் செத்து போச்சு, அதனால் சுள்ளானை காணோம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் 3 நாளாக எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, நான் அதான் இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கடல் சொல்லியிருக்கேன், ஐயோ சுள்ளான் செத்து போச்சா அப்படின்னு சொல்லலாம், உறங்கி போய் வந்திருக்கியா சரின்ட்டு கடலை சரி கலங்கி போயிருச்சான். கடலில் கலங்கி போயிட்டு கடந்திருக்கு. அப்போ யானை தண்ணி குடிக்க வந்திருக்கு வழக்கம் போல். யானை கேட்டிருக்கு, ஏன் கடலே நேற்று நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கி எப்படி கலங்கி கிடக்க. அப்போ கடல் சொல்லியிருக்கு, கடல் யானையை உனக்கு என்ன தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் உறங்கி நான் கடல் கலங்கி போயிட்டேன்னு இருக்குது. அப்போ யானை சொல்லியிருக்கு, நான் ஒரு கொம்பை உடச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொம்பை உடச்சிட்டு போய் அரச மரத்தினால் நின்றுருக்கு. அரச மரம் கேட்டிருக்கு, யானை நேற்று நல்லா தானே வந்து இன்றைக்கியா உடச்சி ஒரு கொம்பை உடச்சிட்டு வந்திருக்குன்னு கேட்டிருக்கு. அப்போ அரச மரம் கேட்ட உடனே யானை சொல்லியிருக்கு, போங்க அரச மரமே உங்களுக்கு என்ன தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் உறங்கி கடல் கலங்கி நான் ஒரு கொம்பை உடச்சிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அரச மரம் இலையெல்லாம் கொட்டி போகிறேன், அப்படியா விஷயம், நான் இலையெல்லாம் கொட்டி போகிறேன் அப்படின்ட்டு அந்த இலையெல்லாம் அரச மரத்தில் உள்ள இலையெல்லாம் கொட்டி போய் வெறும் மரமாக நின்றுருக்கு. அப்போ கொக்கு வழக்கம் போல் நிழலுக்கு வந்து அரச மரத்தில் இருந்தது கேட்டிருக்கு, அரச மரமே ஏன் இன்றைக்கி இலையெல்லாம் கொட்டி போயிட்டீங்க அப்படின்னு. பொங்க கொக்கை உங்களுக்கு என்ன தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் உறங்கி கடல் கலங்கி ஆனை கும்பிடிச்சு நான் அரச மரம் இலையெல்லாம் வந்து போய் நிற்கிறேன்னு. அப்போ நான் ஒரு கண்ணை பொத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை பொத்துக்கிட்டு போயிடுச்சு. ஒரு கண்ணை ஓட்டை போட்டு கண்ணு தெரியாமல் போய் கழுத மேலே ஏறி உட்காந்துருக்கு. கழுத கட்டுருக்கு, நல்லா தானே வந்து உட்காந்த கொக்கை, இன்றைக்கி ஏன் ஒரு கண்ணில் பொத்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு அப்படி கேட்டிருக்கு. பொங்க கழுதையை உங்களுக்கு என்ன தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் உறங்கி கடல் கலங்கி ஆனை கும்பிடிச்சு அரச மரம் இலை வந்து நான் கொக்கு கண்ணை பொத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்கு. அப்போ கழுதை இருக்குது, நான் குட்டிச்சவத்தில் போய் முட்டிகிட்டு நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு செவரு உடஞ்சி குடிச்சவர் இருந்திருக்கு, அதில் போய் முட்டிக்கிட்டு நின்றுருக்கு கழுதை. அப்போ குட்டிச்சவர் கேட்டிருக்கு, ஏன் கழுதை ஏன் நேற்று நல்லா தானே வந்து நின்னேன், இன்றைக்கி ஏன் முட்டிக்கிட்டு நிற்கிறேன், ஏன் மேலே பிடிச்சிரு. போங்க குடிச்சவர் உங்களுக்கு என்ன தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் உறங்கி கடல் கலங்கி ஆனை கொம்புடஞ்சி அரச மரம் இலை வந்து கொக்கு கண்ணை பொத்து நான் குடிச்சவரில் முட்டி நிற்கிறேன் அப்படி சொல்லியிருக்கு. குடிச்சவர்னா உடஞ்சி போகிறேன்னு குடிச்சவரை போய் இடிஞ்சு விழுந்து உடஞ்சி போச்சு. அப்போ என்ன செஞ்சுருக்கு, குடிச்சவர் இடிஞ்சோன்னா அந்த வழியாக உழுக வந்திருக்காரு. உழுக வந்தவர் அவர் கேட்டிருக்காரு, நேற்று நல்லா இந்த குடிச்சவரே இன்றைக்கி ஏன் உடஞ்சி போய் நிற்கேன்னு. அப்போ சொல்லியிருக்கு, போங்க உங்களுக்கு என்ன தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் வறங்கி கடல் கலங்கி ஆனை கொம்புடஞ்சி அரச மரம் இலை வந்து கொக்கு கண்ணை பொத்து கழுதை குட்டிச்சோரில் முட்டி குட்டிச்சோரை இடிஞ்சு போயிட்டேன் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நான் சொன்னேனுமே உழுகுறேனுமே, நான் இனிமேல் நேராகவே உழுக மாட்டேன், அவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நான் கோணக்க உழுதுன்னு அவர் வயலில் போய் கலப்பையை கட்டி கோணக்க உழுதுட்டு போயிருக்காரு. ஒய்ப்பு சோறு கொண்டு வந்துருக்காங்க, ஏன் நீங்கள் நல்லா தானே உழுதிங்க, இன்றைக்கி ஏன் இப்படி வந்து உழுவுறீங்க அப்படி கேட்டிருக்கு. நான் உனக்கு என்னம்மா தெரியும், சுள்ளான் செத்து உள்ளான் உறங்கி கடல் கலங்கி ஆனை கொம்படைஞ்சு அரச மரம் இலை வந்து கொக்கு கண்ணை பொத்து கழுத குட்டி சொல்ல முட்டி குட்டி சொல்லி வந்து நான் கோணக்க ஊதுறேன். அவங்க நினச்சிட்டாங்க நான் கஞ்சி கலையத்தை போட்டு உடைக்கிறேன்ட்டு கஞ்சி கலையத்தை விட்டு உடச்சி எல்லாம் பட்னியாக போயிட்டாங்க. அதான் கதை பாருங்கள். இந்த கதையை கேட்டுப்போட்டு ஏமாளியாக வாழாதீங்க, உற்சாகமாக உழைத்திடுங்கள், உண்மையாக வாழ்ந்திடுங்கள். தமிழ் வணக்கம்.